உடலை இளமையாக வைத்திருக்க ஜிம்முக்கு போனால் மட்டும் போதாது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். பலரும் கவனிக்காமல் விடும் சில எளிய பழக்கங்களே உடலின் முதுமையடையும் வேகத்தை மெதுவாக்கும் என்று புதிய ஆய்வு கூறுகிறது. அது என்ன என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் உடற்பயிற்சி தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்பதும் உடலை இளமையாக வைத்திருக்க உதவலாம் என்று ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். வயது அதிகரிக்கும் போது நம் உடலும் முதுமையடைய தொடங்குகிறது. ஆனால் எல்லோருடைய உடலும் ஒரே வேகத்தில் முதுமையடைவதில்லை. சிலர் 60 வயது ஆனாலும் சுறுசுறுப்பாக நடப்பார்கள். எந்த வேலையையும் சோர்வில்லாமல் செய்வார்கள். இன்னும் சிலருக்கு 45 வயதிலேயே மூட்டு வலி, சோர்வு, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஆரம்பித்துவிடும். நம்முடைய வயதை தாண்டி நம்முடைய உடல் எந்த ஆரோக்கிய நிலையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதைத்தான் மருத்துவர்கள் உடலியல் வயது என்று அழைக்கிறார்கள். இந்த உடலியல் வயதை பற்றி தான் ஜப்பானின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டோக்கியோ ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு நடத்தியுள்ளனர். 50 வயதுக்கு மேற்பட்ட 1899 பேரின் தகவல்களை ஆய்வு செய்த போது அடிக்கடி சினிமா, நாடகம், அருங்காட்சியகம், கலைக்கூடம், இசை நிகழ்ச்சிகள் போன்ற இடங்களுக்கு சென்றவர்களின் உடல் மற்றவர்களை விட ஆரோக்கியமாக செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன என்று ஆய்வாளர்கள் கூறுவது, வீட்டிலேயே தனிமையாக இருப்பதை விட வெளியே சென்று மனிதர்களை சந்திப்பது, நண்பர்களுடன் பேசுவது, புதிய அனுபவங்களை பெறுவது மன அழுத்தத்தையும் தனிமையான உணர்வையும் குறைக்கிறது. அதோடு வாழ்க்கையில் உற்சாகத்தை அதிகரிக்கிறது. இந்த மாற்றங்கள் உடலின் பல உறுப்புகளின் ஆரோக்கியமாக செயல்பட உதவுவதால் உடலியல் வயதும் குறைவாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்திய மருத்துவ நிபுணர்களும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது வீட்டிற்குள் மட்டும் இருக்காமல் நண்பர்களை சந்திப்பது, சினிமா பார்ப்பது, கோவில்கள் அல்லது கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்பது உடல் மற்றும் மனநலத்திற்கு நல்ல பலன்களை தரும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் ஒரு முக்கிய விஷயத்தை ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். சினிமா பார்த்தாலே முதுமை நின்றுவிடும் அல்லது ஆயுள் கூடும் என்று இந்த ஆய்வு சொல்லவில்லை. சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்பவர்களுக்கு ஆரோக்கியமான முதுமைக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. அதாவது உடற்பயிற்சியும் நல்ல உணவும் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் வீட்டை விட்டு வெளியே சென்று மனிதர்களுடன் பழகி வாழ்க்கையை ரசிப்பதும் ஆரோக்கியமான முதுமைக்கு உதவக்கூடும் என்பதே இந்த ஆய்வின் முக்கிய செய்தியாக உள்ளது.